எக்ஸ்பிரஸ் 8 செய்திகளை பார்க்கலாம். ஞாயிற்றுக்கிழமை வார விடுமுறை என்பதால் கன்னியாகுமரியில் குவிந்த சுற்றுலா பயணிகள் அதிகாலை சூரிய உதயத்தை கண்டு ரசித்தனர். சூரிய உதய முனையம், முக்கடல் சங்கமம் போன்ற பகுதிகளில் குடும்பத்துடன் கூடிய மக்கள் சூரியனை கண்டு பரவசம் அடைந்தனர். மேலும் கடலில் குளித்து அலைகளுடன் விளையாடி மகிழ்ந்தனர். பகவதி அம்மன் கோவிலில் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோயிலில் பங்குனி மாத ஊஞ்சல் உற்சவத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்றனர். ஊஞ்சல் உற்சவத்தை முன்னிட்டு கோயில் நடை அதிகாலை திறக்கப்பட்டு மூலவர் மற்றும் உற்சவர் அங்காளம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் செய்யப்பட்டது. வடக்கு வாயில் வழியாக உற்சவர் அங்காளம்மனை தோளில் சுமந்து வந்த பூசாரிகள் ஊஞ்சலில் அமர வைத்து தாலாட்டு பாடல்களை பாடினர். அமெரிக்காவின் வர்ஜீனியா மாகாணத்தில் உள்ள வணிக வளாகத்தில் இளைஞர்கள் மத்தியில் திடீரென மோதல் ஏற்பட்டது. பென்டகன் சிட்டி வணிக வளாகத்திற்கு வந்திருந்த இளைஞர்களிடையே வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் அவர்கள் கைகலப்பில் ஈடுபட்டதாக தெரிகிறது. இதனால் வணிக வளாகத்தில் இருந்தவர்கள் அதிர்ச்சியடைந்தனர். அங்கு வந்த போலீசார் உடனடியாக அந்த வளாகத்தை மூட உத்தரவிட்டு மோதலில் ஈடுபட்டவர்களை கைது செய்தனர். ஈரோட்டில் பள்ளி மாணவ மாணவிகளிடையே செல்போன் பயன்பாடு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கிடத்தான் ஓட்டம் நடைபெற்றது. தனியார் பொறியியல் கல்லூரியில் தொடங்கிய ஓட்டம் வில்லரசம்பட்டி வரையில் சென்று மீண்டும் அதே வழியாக கல்லூரியை வந்தடைந்தது. இதில் 4 முதல் 12 வயது வரை உடைய 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர். அமெரிக்காவின் பென்சில்வேனியாவில் பெண் ஒருவர் 1000 ரூபாய்க்கு தாம் வாங்கிய ஓவியம் 8.5 கோடி ரூபாய் மதிப்பிலானது என்பதை அறிந்து இன்ப அதிர்ச்சியடைந்தார். ஹேட்டி மார்கோ என்ற அந்த பெண் அங்குள்ள சிறிய கடை ஒன்றில் 1026 ரூபாய்க்கு பழங்கால ஓவியம் ஒன்றை வாங்கியுள்ளார். பின்னர் அந்த ஓவியம் 18ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த பிரான்ஸ் ஓவியர் பேரி ஆகஸ்டி ரெனாய் என்பவருடையது என்பது தெரியவந்தது. விசாரித்ததில் அதன் மதிப்பு 8 கோடியே 50 லட்சம் ரூபாய் என்பது தெரியவந்துள்ளது. விருதுநகர் அருகே மரக்கறி அரைக்கும் ஆலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் தீயில் எரிந்து நாசமாகின. பாண்டியநகர் பகுதியைச் சேர்ந்த பிர்லா பெரியவள்ளிக்குளம் பகுதியில் மரக்கறி கட்டைகளை அரைத்து விற்கும் ஆலை வைத்துள்ளார். ஞாயிற்றுக்கிழமை என்பதால் ஆலைக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருந்த நிலையில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைத்தனர். தீ விபத்துக்கான காரணம் என்ன என காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். அமெரிக்காவின் கலிபோர்னியா நகரில் டெஸ்லா நிறுவன உரிமையாளர் எலான் மஸ்க்கு எதிராக போராட்டம் நடந்தது. அங்குள்ள பெர்க்லி பகுதியில் இந்த போராட்டம் நடந்தது. அதிபர் டிரம்பின் ஆட்சியில் முக்கிய பொறுப்பை பெற்ற எலான் மஸ்க் தொடர்ந்து அரசு அலுவலகங்களில் பணி நீக்க நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார். இதனால் அவருக்கு வழங்கப்பட்ட அதிகாரிகளை திரும்பப் பெற வேண்டும் என்றும் நாட்டை விட்டு அவர் வெளியேற வேண்டும் என்றும் கூறி போராட்டம் நடந்தது. அர்ஜென்டினாவின் பியூனஸ் ஏரஸ் பகுதியில் கருக்கலைப்புக்கு எதிராக பிரம்மாண்ட பேரணி நடந்தது. 2021ஆம் ஆண்டில் அப்போதைய அதிபர் ஆல்பர்டோ பெர்னாண்டஸ் 14 வாரத்துக்குள் தேவைப்பட்டால் கருக்கலைப்பு செய்ய அனுமதி அளிக்கும் சட்டத்தை கொண்டு வந்தார். இந்த சட்டத்துக்கு அப்போது முதலே ஒரு தரப்பு எதிர்ப்பு தெரிவித்து வந்த நிலையில் அந்த சட்டத்தை நீக்க வலியுறுத்தி நடந்த பேரணியில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.